இன்னைக்கு நான் சொல்ல போற 3 படத்தையும் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வன்முறை காட்சிகள் அப்படி இருக்கும். இன்னைக்கு நான் சொல்ல போற படத்தோட பேரு கிரீன் இன்ஃபர்னோ. இந்த படத்துல ஹீரோயின் ஒரு கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் குரூப் கூட சேர்ந்து ஒரு ஐலாண்டுக்கு தனியா போறாங்க. அந்த ஐலாண்ட்ல கேனிபல்ஸ் தான் வாழ்றாங்க. கேனிபல்ஸ்னா யாருன்னா மனுஷக்கறி சாப்பிடுறவங்க. அந்த தீவுல பிளைட் கீழே விழுந்து உடைஞ்சிருது. நிறைய பேர் செத்துடுறாங்க, சில பேருக்கு அடிபட்டு இருக்கு. அதுல ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த கேனிபல்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போறாங்க. அதுல ஹீரோயினும் ஒருத்தங்க. சோ இப்போ அந்த கேனிபல் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. அந்த காட்டுவாசிகள் பயங்கர கொடூரமானவங்க. மனுஷனை துண்டு துண்டா வெட்டி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே அப்படியே நெஞ்சே உறைஞ்சு போயிரும். இதயம் ரொம்ப பலவீனமானவங்களா இருந்தா அந்த படத்தை பாத்துறாதீங்க. நம்ம பார்க்க போற 2வது படத்தோட பேரு எம்மி. ஹீரோயின் பிரஸ்ட் ரிடக்ஷன் ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. கூடவே அவங்க அம்மாவையும் பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு சும்மா இருக்காம பக்கத்து ரூம்ல இருக்கிற ஒரு பொண்ணு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு முகமூடியை எடுத்து விட்டுட்டான். அந்த பொண்ணுக்கு முகமூடி போட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு ஜோம்பியா மாறி இருப்பா. சோ முகமூடிய கழட்டி இருக்கிறதுனால கையில கட்டியிருக்க கயரை வாயாலே கடிச்சு அத்து விட்டுட்டு வெளியே போயிடுறா. ஹாஸ்பிட்டல் முழுக்க எல்லாரையுமே கடிச்சு கடிச்சு ஜோம்பி ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ரத்த வெள்ளத்துல மிதக்குது. இதுக்கப்புறம் எப்படி ஹீரோயின் அதுல இருந்து தப்பிச்சாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. போன படத்தோட வைலன்ஸ் இந்த படத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு வைலன்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம பார்க்க போற 3வது படத்தோட பேரு ஸ்வீட் ஷாப். இந்த படத்துல பெருசா கதையே இருக்காது. ஒரு 4 பேர் புள்ளிங்கோ மாதிரி இருக்காங்க. நம்ம ஊர் புள்ளிங்கோ இல்ல, அமெரிக்கா புள்ளிங்கோ. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பப்புக்கு கீழே இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட்ல போறாங்க. அங்க நடக்கிற அமுலி துமுலிகள் தான் இந்த படத்தோட கதை. நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல என்ன பேசுறாங்க, என்ன கதை ஓடுது ஒண்ணுமே புரியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வைலன்ஸ் 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 பிடிக்கும்னா கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. வைலன்ஸ் மட்டும் தான் அந்த படத்துல இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இந்த படத்துக்கு ஸ்வீட் ஷாப்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு கூட தெரியாது. இந்த படத்துல ஒரு ஸ்வீட் ஷாப் கூட காட்டல. ஆனா ஏன் இந்த படத்தை எடுத்தாங்கன்னு முதற்கொண்டு தெரியாது. ஆனால் வைலன்ஸ் பிடிக்கும்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. வன்முறை காட்சிகள் பயங்கர அதிகமா இருக்கு. இந்த மாதிரி வேற வைலன்ஸ் படங்கள் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 2 இந்த வீடியோக்கு வேணும்னாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போடுறேன். Until then signing off, B Squad.